ஹோட்டலை விட நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கமகமன்னு மணக்குங்க இந்த சாம்பார். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் ரெசிபிங்க. ஏற்கனவே நான் சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்லா நிறைய வியூஸ் போயிருந்தது. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாம்பார் இந்த பொடியை வச்சு சாம்பார் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்டிலையே அரைச்சி தயாரித்த சாம்பார் பொடியை வச்சு இன்றைக்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். எனக்கு பாசிப்பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வீட்டில் அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுறது பாசிப்பருப்பு. இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு நான் சாம்பார் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது நான் 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே கத்திரிக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட் எடுத்துருக்கிறேன், தக்காளி. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. பருப்பில் நம்ம 2 தடவை அந்த பருப்பை கழுவிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிடணுங்க. கழுவிட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அப்படியே வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் அதில் உள்ள தூசு மண்ணெல்லாம் நல்லா போகும், பருப்பும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கழுவிட்டேன். இந்த வடி கட்டிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு நல்லா வெந்து வரணும் இல்லையா. நான் இன்றைக்கி பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறேங்க. பாசிப்பருப்புன்றதுனால நான் எப்போவுமே குக்கரில் வேக வைக்க மாட்டேன், பாத்திரத்துலேயே வேக வச்சுருவேன். நான் பாசிப்பருப்புன்றதுனால நான் பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கிறேங்க. நீங்கள் துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். குக்கரில் வந்து நீங்கள் 1/4 கிலோ பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து 3 பங்கு அதிகமாக ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதை நான் வந்து அப்படியே டைரெக்டாகவே வேக வைக்க போகிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆகிடுங்க. நல்லா அழகாக பூ போல் வெந்துடும் 15 நிமிஷத்துலேயே. இது வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த காயெல்லாம் கழுவி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே சாம்பார் பொடி போட்டிருக்கேன்ல, அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி கட் பண்ணும்போது மேலே உள்ள தோலை லைட்டாக சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி கத்திலே சீவினா நல்லா வந்துடுங்க. நான் அப்படி தான் சீவி இருக்கிறேன், அது காட்ட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்களுக்கு இந்த காய் தான் போடணும்ல, உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அது போட்டுக்கலாம். பீன்ஸ் போடலாம், சௌச்சௌ போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். தக்காளி பெரிய தக்காளின்றதுனால நான் 3 தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி மிச்சம் எடுத்து வச்சுட்டேன். 2 கேரட் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், கேரட் இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, எந்த நீள வாக்கில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சமாக புளி, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கிறேங்க. அப்புறம் 2 வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து இப்போ சின்ன சைஸாக வர்றதுனால 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பூ போல் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு காய் வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வந்து லைட்டாக சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முதல்ல காயை வதக்கிடலாங்க. எந்த காய்னா முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த முள்ளங்கியை முதல்ல தனியாக வதக்கி எடுத்துடலாங்க. ஏன்னா எல்லா காயும் வதக்கும் போது முள்ளங்கி வதக்கினோம்னா
அந்த முள்ளங்கி சாம்பாரில் போடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம காயை தனியாக முள்ளங்கி மட்டும் தனியாக வதக்கி எடுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் வராது, சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருங்க, அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஒரு பேட் ஸ்மெல் வராது. நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கினா போதுங்க. நல்லா அந்த முள்ளங்கியோட பச்சை வாசம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக சுற்றியும் ப்ரௌன் கலர் ஆகுதுல. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டு போட்டுக்கலாங்க. கேரட்டு போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஓகேங்க, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இதையும் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம முள்ளங்கி மட்டும்தான் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுமே தவிர, மற்ற காய் நம்ம எது போட்டாலும் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அது சாம்பார் அந்த பருப்பு தண்ணியில் தான் வதங்கணும். அதனால் இதை சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க போதும். கத்திரிக்காய் போட்டு சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு இதை நம்ம ஒரு தட்டில் தட்டிக்கிடுவோம். இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த நல்லா ஷைனிங் வந்துச்சு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரவும் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளிக்கு உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கல் மாதிரி இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதில் நம்ம சாம்பார் பொடி கலந்து விடுறதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றிருக்கு. இதுதாங்க நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. 1 மாதத்துக்கான பொடியை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ 1 வாரத்தில் இவ்வளோ காலியாக இருக்குதுங்க. காய்க்கும் போட்டுட்ருக்குறேன். இது சாம்பாருக்கு, அப்புறம் நம்ம காய் நம்ம பொரியல் இப்போ வைக்கிறோம்ல, மசாலா போட்டு வைக்கிற பொரியலுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் பொடி. அதுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து 1/4 கிலோ பருப்பு காய் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேங்க. 1 2 3 4 5. ஏன்னா நான் காரம் கம்மியாக தான் போட்டிருப்பேன், வந்து காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன்றதுனால 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சூப்பராக இருக்கும் பாருங்கள், மனம் எவ்வளோ சூப்பராக வருது. ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த பொடி வந்து காலியாகிற வரைக்கும் நல்லா அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா, போடும்போதே அவ்வளோ மனங்க. சாம்பார் வேகும்போது இன்னும் நல்லா மனம் வரும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதி வந்துச்சுங்க. கொதி வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. புளி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இதுவும் ஒரு கொதி வரட்டுங்க. இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பருப்போடு சேர்த்துடலாம். வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வேணால் நம்ம இப்படி லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சோன்னா நல்லா மசிச்சிருங்க. மத்து வச்சு மசிக்கணுன்னே இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம குழம்பு காய் இதெல்லாம் சேர்த்து ஊற்றும் போது இன்னும் நல்லா மையாக வெந்து வந்துடும், நல்லா இருக்கும். பாருங்க, இது நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை பருப்போடு சேர்த்து ஊற்றிடலாங்க. வச்சுட்டு நான் இந்த சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போடலைங்க. ஏன்னா நான் வீட்டில் சாம்பார் பொடி அரைக்கும் போதே அந்த சாம்பார் பொடியில் பெருங்காயம் சேர்த்து தான் அரைப்பேன். நீங்கள் ஒருவேளை கடை சாம்பார் தூள் போட்டு சாம்பார் வைக்கிறீங்கன்னா கட்டாயம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும். ஊற்றியாச்சு. இப்போ இது ஒட்டிகிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அலசிட்டு பாருங்கள், அந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா வந்துடும் மசாலா எல்லாம். இதையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சாம்பார் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பார்த்துட்டு எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கட்டியாக இருக்குது, ஏன்னா பாசிப்பருப்பு ஆற ரொம்ப சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிச்செடியை போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் மல்லிச்செடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு நம்ம உடனே தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்போ தான் அந்த மல்லிச்செடி ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். சாம்பார் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா மேலே மிதந்துட்டுருக்கு. இதை அப்படியே ஒரு கலக்கி விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இனிமேல் தான் சோறு வடிக்க போகிறேன். கையில் ஊற்றி டேஸ்ட் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படியே இப்போ சோறு பொங்கியிருந்தா ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் செய்வாங்க சாம்பார். இது வந்து என்னோட ஸ்பெஷல். நான் வந்து எந்த டைப்பில் செய்கிறேனோ அதே டைப்பில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் வேறு மாதிரி வைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான் வைப்பீங்க. உங்களுக்கு எந்த பருப்பு, துவரம் பருப்புனாலும் சரி, பாசி பருப்புனாலும் சரி, எந்த பருப்புனாலும் நீங்கள் இந்த சாம்பார் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நல்ல நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய். ஆமாம், வீடியோக்கு லைக் போடாதவங்க டக்குன்னு லைக் போட்டுருங்க.